இதுக்கு வந்து குண்டலி சித்தர் ஜீவசமாதி. அப்படின்னா பாருங்கள், யாருக்கெல்லாம் பின்னாடி பேக் பெயின் இருக்கோ அந்த பேக் பெயின் வந்து பின்னாடி அந்த குண்டலி சித்தருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆக்னியம் துரியம் எல்லாமே நம்ம உடம்பிலிருந்து சக்தியை மேலேற்றி வச்சவர் தான் குண்டலி சித்தர். அப்பேற்பட்டவர் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு மகான் இந்த உலகத்தில் எந்த ஊரில் இருக்கிறாருன்னா நம்ம ஊரில் விழுப்புரத்தில் தான் இருக்கார். அந்த திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலுக்குள்ளே தான் ஜீவசமாதி. அவருக்குன்னு ஒரு தனி கோயில் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலில் போய் சந்திரமௌனீஸ்வரர் அந்த கோயிலில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக சொல்லிடுவாங்க குண்டலி சித்தர் இருக்கிறாரு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த குண்டலி சித்தருக்கு சந்தன காப்பு செஞ்சு பூஜை பண்ணி அந்த சந்தன திருநூறு பிரசாதம் எல்லாமே மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க. எத்தனையோ ஊர்களில் இருந்தெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அது போனதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர். இது வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்குமே வந்து இந்த ரகசியங்கள் வந்து யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல. கொஞ்சம் அந்த ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல குண்டலி சித்தர் இருக்கிறாருன்னு மட்டும் தெரியும். ஆனால் அவருடைய பவர் என்னங்கிறது மக்களுக்கு தெரியணுமில்ல. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுங்க, நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு மூலையில் நம்ம முன்னோர்கள் இது எல்லாம் இதை சேகரித்து வச்சுருக்காங்க. இதை கண்டுபிடிக்கிறக்கே எவ்வளவு காலமாச்சுன்னு பாருங்கள். வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அல்லவா. எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே முன்னோர்கள் அந்த காலத்தில் உருவாக்கி வச்சது தான், வேறு யாரும் உருவாக்கலை, முன்னோர்கள் தான். அவங்கெல்லாம் வந்து சித்தர்களானாங்க, முனிவர்களானாங்க, பெரிய யோகிகளானாங்க, பெரிய பெரிய மகான்களானாங்க. இவங்க எல்லாமே அந்த காலத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம நாடு செழிம்பாக இருக்கிறதுக்கு காரணம். நம்ம ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு தோஷம் இருக்குதுங்கிறது நம்ம குடும்பத்தினுடைய சமாச்சாரம். ஆனால் இது அப்படி கிடையாது. அந்த குண்டலி சித்தர ஜீவசமாதி இந்த உலகத்தில் அவரோட உடம்பு அங்கே தான் இருக்குது. அப்படின்னா பாருங்களேன், ஃபைல்ஸ் ப்ராப்ளம், யாராவதுக்கு ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் இருக்கும், அவங்களால சிறுநீர் போக முடியாது, உடம்பில் வந்து தீராத ஒரு நோயில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் வக்கரகாளியம்மன் கோயில் இருக்கக்கூடிய குண்டலி சித்தருக்கு அந்த ஜீவசமாதிக்கு பௌர்ணமி அன்னைக்கு அது அபிஷேகத்தினூறு சந்தனம் எல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. உங்களோட பிரச்சனை வந்து குறையும். நோயிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க.